என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நீ உன்னை வெறு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 38 வரை. நீ உன்னை வெறு. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மார்க்கு 8:34. நாம் யாவரும் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றவே விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பலர் உடனடியாக உலக நன்மைகளை எதிர்பார்க்கின்றனர். நித்திய ஜீவனும் வேண்டும் என்பதே அவர்களது அவா. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது ஒரு கடினமான காரியம். முதலாவது, அவர்கள் தன் சுய நலன்களை பெரிதாக பேணாமல் அவற்றை விட்டு கொடுக்க முன்வர வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பாவத்தை வெறுக்க வேண்டும். அதுபோலவே தன்னலமான எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு அவர் பின்னே செல்ல தயாராக வேண்டும். ஒருவன் தனக்கானவற்றை மட்டுமல்ல, பிறருக்கானவற்றையும் நோக்குவானாக. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் போன்ற வேத கருத்துக்களை சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவும் பரலோக மேன்மைகளை துறந்தார். ஆகாதென்று தள்ளப்பட்ட மூலைக்கல் ஆனார். வாழ்க்கையின் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தலை சாய்க்க இடமில்லாதவர் ஆனார். பரிசேயர், வேதபாரகர் ஆகியோரின் நிந்தனைக்கு ஆளானார். நம் நாட்டிற்கு வந்த மிஷனரிகள் கூட சொகுசான தங்கள் வாழ்க்கையை பெரிதென கருதாமல் வெப்பம் மிகுந்த நம் நாட்டிற்கு வந்து பல வகை நோய்களுக்கு ஆளாகி குடும்ப உறுப்பினர்களை சாக கொடுத்து பற்பல எதிர்ப்புகளுக்கிடையேதான் பணிபுரிந்தனர். கோதுமை விதைகள் 30ம் 100மாய் பலன் கொடுப்பதற்காக நிலத்தில் விழுந்து செத்தன. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு பார்க்கும்போது நாமும் நம் சொத்து, சுகம், வீடு, வேலை ஆகியவற்றையே பெரிதென கொள்ளாமல் தேவையானால் எதையும் இழக்க மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். சுயநலமாய் சொத்து சேர்க்கும் ஆசை கூடவே கூடாது. ஐஸ்வர்யவானாகி சுகபோகங்கள் அனைத்தையும் சுகிக்க வேண்டும் என்ற ஆசையும் கூடாது. ஓர் எளிய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேண்டும். எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பின்னே போகிறவர்கள் ஆசை மூட்டைகளை சுமந்து கொண்டு போக முடியாது. கிறிஸ்துவின் பின்னே போகிறவர்கள் ஆசை மூட்டைகளை சுமந்து கொண்டு போக முடியாது. தீர்மானம்: தன்னலமில்லாது வாழ கற்றுக்கொள்வேன்.